வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜி பிஜி டிஆர்பி கோச்சிங் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் நிறையா யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லா வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே யூஜி டிஆர்பிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யூஜி டிஆர்பிக்கு போயிட்டுருக்கு, பிஜி டிஆர்பிக்கு போயிட்டுருக்கு, யூஜிசி நெட்டுக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாவது ஃபிசிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறதுனாலும் எங்கள் அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 9th பார்ட். இந்த மாதிரி பார்ட்டு ப்ரீவியஸாக ஒரு 8 பார்ட் வரைக்கும் விட்ருக்கோம். இது வந்து 9th பார்ட்டாக தான் இந்த வீடியோ விட்றோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு வேணுனாலும் மெட்டீரியல் அவைலபிள் இருக்குது எங்கிட்ட. வேறு கொஸ்டின் பேங்க் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது. ஃபிசிக்கலி சம்மந்தமாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் எங்கிட்ட மெட்டீரியல் வந்து எல்லாமே இருக்குது. எங்கள் அகாடமியை கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். அது மாதிரி எங்கள் சேனலில் வீடியோ நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ கொஞ்சம் பாருங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். வாங்க இந்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் சர்வீஸ் ஸ்கில் டெஸ்ட் ரிலேட்டட் டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் சர்வீஸ் ஸ்கில் டெஸ்ட் வந்து எதோட ரிலேட் பண்ணோம்? பால் பேட்மிண்டனா டென்னிஸாக வாலிபாலாக கேட்குறாங்க. இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். டெஸ்ட் மென்ஷனில் படிச்சிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் தான் அது கரெக்டான ஆன்சர். டென்னிஸ்க்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா டென்னிஸ், அது ஒரு முக்கியமான, அதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. வாலிபால் எடுத்தால் ரசல் ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இன் ஆல் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் ஏ ஸ்டார்டர் மஸ்ட் யூஸ், அதாவது ஒரு ஸ்ப்ரிண்ட் ரேஸ்னால் ஸ்டார்டர் என்ன இதை யூஸ் பண்ணுவாங்க? ஆர்க் ஸ்டார்ட்டா, ஸ்டாண்டிங் ஸ்டார்ட்டா, க்ரோஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸாக. இது ஒரு ஸ்ப்ரிண்ட் ரேஸ் பண்ணுறப்போ க்ரோச் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டான ஆன்சர் சி தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள், த ஹைட் ஆஃப் ஃபினிஷிங் போஸ்ட் செல்பி, அதாவது ஃபினிஷிங் போஸ்ட் அந்த அத்லெட் ரன் பண்ணி முடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே ஃபினிஷிங் போஸ்ட் வச்சுருப்பாங்க. அதோட ஹைட் இருக்கும் 1.22, 1.50, 1.40, 1.25 கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் 1.40. இதில் ஏ ஆப்ஷனில் இருக்க முக்கியமானது 1.22. அதுதான் ஒரு லைனோட வித்து. 8 லைன் போட்டுருப்பாங்களே, அது லைனோட வித்துன்னு கேட்டாங்கன்னா 1.22. அதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. த டைம் ஆஃப் ரேஸ் ஷெல் பி டேக்கன் ஃப்ரம் த, அதாவது ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்டாப் வாட்ச் அடிக்கிறாங்கள டைமர், அது வந்து எப்போ இருந்து எடுப்பாங்க? சவுண்ட் ஆஃப் த கன்னா, ஆக்ஷன் ஆஃப் த ரெஃப்ரியா, ஃப்ளாஷ் ஆர் ஸ்மோக்கா, ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டார்டடாக கேட்டிருக்காங்க. எப்போ இருந்து எடுப்பாங்கன்னா ஃப்ளாஷ் ஆர் ஸ்மோக் இருக்கும். சி ஆப்ஷன் தான் கரெக்டாக. அப்போ இருந்தே டைம் எடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். த ஸ்பேஸ் ஆஃப் த ஃபுட் பிரமிட் கன்சிஸ்ட் ஆஃப், அந்த ஸ்பேஸ்மெண்ட்டில் ஃபுட் பிரமிட் படிச்சிருப்பீங்க 12th எஜுகேஷனில். அது பேஸ்மெண்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்குறாங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸா, பிரெட் அண்ட் செரல்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மீட்டு, ஃபேட் அண்ட் ஸ்வீட், என்ன இருக்குன்னா மெயினாக பிரெட் அண்ட் செரல்ஸ் தான் பேஸ்மெண்ட்டில் இருக்கும். இது ஹையில் என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா, ஹையில் பார்த்தீங்கன்னா ஃபேட் அந்த மாதிரி இது இருக்குது. இந்த சிக்கன் அந்த மாதிரி இதெல்லாம் மேலே இருக்கும். இது வந்து ஸ்பேஸில் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து போவோம். எபிலிட்டி டு ஓவர் கம் ரெசிஸ்டன்ஸ் இஸ், அதாவது ஒரு ஓவர் கம் பண்ணுறீங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓவர் கம் பண்ணுறது என்னது? எண்டூரன்ஸா, கோஆர்டினேஷனா, ஸ்ட்ரென்த்தா, ஸ்ட்ரெஸ்ஸாக கேட்குறாங்க. ஒரு இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணால் அது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் ஓவர் கம் பண்ணாலே அது ஸ்ட்ரென்த் தான். அது கரெக்டான ஆன்சர் ஸ்ட்ரென்த்து. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ஸ்போர்ட்ஸ்மேன் டு கிவ் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் பர்டிகுலர் காம்படிஷன் இஸ் கால்டு, அதாவது நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை ஒரு பர்டிகுலர் காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுறீங்க, அது வந்து என்ன சொல்லுவீங்க? சிங்கிள் பீரியாடிசேஷன், டபுள் பீரியாடிசேஷன், மல்டிபிள் பீரியாடிசேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பீரியாடிசேஷன் சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் நம்ம சிங்கிள் டபுள்லாம் படிப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். எய்ட்ஸ் இஸ் காஸ்டு பை ஆர்கானிக்ஸ் கால்டு, எய்ட்ஸ் வர்றதுக்கு எது மெயினாக? ஹெச்எம்வியா, ஹெச்ஐவியா, விஹெச்ஐயா? இது பேசிக்காக எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். எய்ட்ஸ் வர்றதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஐவின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்ஃபெக்ஷன் வைரஸ் சொல்லி பார்ப்போம். இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் சொல்லி படிச்சிருப்போம். இது முக்கியமானது, அதை கூட கேட்கலாம், அதையும் கூட படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். இந்த டூரேஷன் ஆஃப் மைக்ரோ சைக்கிள் இஸ் நார்மலி, மைக்ரோ சைக்கிள் வந்து டூரேஷன் எவ்வளோ இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 weeks, 6 weeks, 1 week, 1 month. மைக்ரோனாலே ஸ்மால் சைக்கிள் தான். ஸோ 1 week தான் அது கரெக்டான ஆன்சர். 1 week தான் வரும். சப்போஸ் மீசோ கேட்டாங்கன்னா மந்த்லி அந்த மாதிரி சொல்லுவோம். மேக்ரோ கேட்டாங்கன்னா இயர்லி சைக்கிள். ஓகே, அடுத்து போகலாம். இந்த ஸ்கூல் காம்படிஷன் ஃபார்ம் இந்த இயர், ஸ்கூல் காம்படிஷன் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் 1953, 54,
55, 54 இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1954 பண்ணியிருப்பாங்க. அதான் அது கரெக்டான ஆன்சர். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இது கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின் ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 1954 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எங்கள் சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் சம்மந்தமாக நீங்கள் ரெடி ஆகினீங்கன்னா எங்கள் அகாடமிலேருந்து ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வேறு கொஸ்டின் பேங்கும் அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எது வேணாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃப்ரீயாக கிடையாது. எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.